உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர சங்கராந்தின்னா என்ன அப்படின்னு, சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய நேரம், அதாவது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயம். அப்போ இந்த தனுசு ராசியிலிருந்து சூரிய பகவான் இந்த மகர சங்கராந்தி மகர ராசிக்கு சூரிய பகவான் வரார், பிரவேசிக்கிறார். அந்த நாளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றோம்னா, பொங்கல், மாட்டு பொங்கல் இதெல்லாம் நம்ம சொல்றோம், காணும் பொங்கல் எல்லாம் நம்ம சொல்றோம். இந்த தை திருநாளிலே நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உணவளிக்கும் இயற்கை அன்னை அவர்களுக்கு நமது ஆத்மார்த்த நமஸ்காரங்கள். உழவர்களுக்கு எடுத்துட்டோன்னா வாழ்த்துக்கள். உழவர்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. உழவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விவசாயிகளுக்கு, இந்த இருக்கக்கூடிய உழவர்கள் விவசாயிகள், இந்த விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, சூரிய பொங்கல் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. தமிழ் திருநாளாம் தை திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. தை மாசம் பிறக்கட்டும் சார், மார்கழி மாசம் முடிஞ்சிடும், தை மாசம் பிறந்துன்னு தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லா வளத்தையும் எல்லாத்திலும் தைங்கிற அந்த உரத்துக்கு எல்லா வளத்தையும் தர வேண்டும். இந்த தை திருநாளிலே அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு, இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம், பொங்கப்பானை பொங்கக்கூடிய நேரம் ரொம்ப விசேஷமான ஒரு, அதாவது எல்லாத்துக்குமே நம்ம ஏன் நாளும் நட்சத்திரமும் சில நல்ல நேரமும் எதற்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நாம செய்யாததா நாள் செய்யும், நாள் செய்யாததா கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். எந்த நேரம் வேணாலும் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. இந்த நேரத்துல இதை செய்யணும், இந்த நேரத்துல இதை பண்ணணும். ஏன் ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கோங்க, ஒரு முகூர்த்த நேரம் வைக்கிறாங்க, 9:10 கல்யாணம், 6:00-7:30 கல்யாணம், 7:30. எதுக்கு அந்த 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க? ஏன் கூட டைம் எடுத்து அந்த 90 நிமிஷம் தான் எடுத்துக்கிறாங்க. அந்த கல்யாணம் எடுத்துக்கணும்னா அவ்வளவு அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்றது மிக சிறப்பான ஒன்று. எல்லாருடைய இல்லத்திலும் இந்த பொங்கல் பொங்குறது அப்படிங்கிறது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில ஆலயங்கள்ல, எல்லா ஆலயங்களிலும் கோலமிட்டு கரும்பு வைத்து சிறப்பான முறையில அந்த பொங்கப்பானை பொங்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்பையில இருந்து சில இடத்துல எல்லாம் அதற்குண்டான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த முடிவு தை மாசம் பிறக்கும் போது அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயிகளுக்கு அது ஒரு திருநாள் மாதிரி. அதெல்லாம் விவசாயிகளுக்கு அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு வைபவம். மாட்டு பொங்கல்லாம் இன்னைக்கும் பல கிராமங்களில் இந்த மாட்டு பொங்கல் அவ்வளவு சிறப்பா இருக்கும். கோவில் இந்த டிராக்டர்ல இருந்து, மாட்டு வண்டியில இருந்து, இந்த சிறார்கள் எல்லாருமே அந்த வண்டியில ஏறிட்டு சுத்தி வர்றதை பார்த்தோன்னே அவ்வளவு ஒரு சிறப்பா, மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி கயிறு அவ்வளவு சிறப்பா இருக்கும். என்ன, நம்ம உணவுக்கு பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பஸ்ல போகும்போது, கார்ல போகும்போது பச்சை பசேல்னு இடத்த நம்ம பார்க்கிறோம். கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளவோ இடங்களை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நான் பார்த்த சென்னையில நான் பார்த்த சில இடங்கள்ல அது 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு நான் அந்த வழியில போகும்போது ஃபுல்லா பூரா பில்டிங்ஸா தான் இருக்கு. பூரா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். இன்னைக்கு அந்த நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் போற வழியில விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன்னா இப்ப அந்த இடத்துல எல்லாம் அது கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இடம் இப்ப கிடையாது. ஸோ அப்ப அந்த தை திருநாள், அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம், இது ரொம்ப மிக முக்கியமான நேரம். பொங்கப்பானை பொங்குற நேரம், பொங்கி ஊத்துற பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு மனதிலே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். எல்லா கஷ்டத்தையும் நம்ம மறந்து அந்த பொங்கல் பொங்கி வர நேரம் அமோகமா இருக்கு. எல்லாருக்கும் தலைப்பொங்கல்லாம் இருக்கு. கல்யாணமானவங்களுக்கு எல்லாம் தலைப்பொங்கல் இருக்கு. தலைப்பொங்கலுக்கெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க. மாமனார் வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே போய் அவ்வளவு சிறப்பாக இந்த தலைப்பொங்கல்லாம் கொண்டாடிட்டு வரவங்க எல்லாம் இருக்காங்க.
அப்ப அந்த பொங்கல் வைக்கக்கூடிய அந்த மருமகள் அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள் இருக்கு. ஒரு நேரத்தை விதிச்சு வச்சிருக்காங்க, இந்த நேரத்துல இது செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லி. அந்த நேரமானது நான் சொல்றேன் 15ஆம் தேதி 1ஆம் மாசம் 2026 பொங்கல். இந்த பொங்கல் நாள்ல எந்தெந்த நேரத்துல நம்ம பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, காலையில 8:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் காலையில வைக்கலாம் ஒண்ணு. இரண்டாவது நேரம், அந்த ஒரு நேரம் மட்டுமே வச்சா சரியா வராது இல்ல, எல்லாருமே அதே ஒரே நேரத்துல செய்யணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் அந்த டைம் மாறும். அந்த டைம் மாறும்போது 9ல இருந்து ஒரு 10:30 மணிக்குள்ள காலையில பொங்கல் வைக்கிறதுன்னு இது இரண்டாவது நேரமாக நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது நேரமாக 10:30 மணிக்கு மேல 12 மணிக்குள்ளாக பொங்கல் வைக்கலாம். சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரங்கள். பொங்கல் பொங்கி வரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும். நல்ல நேரத்துல பொங்கல் வச்சு பொங்கல் இறக்குறது அப்படிங்கிறது எதுலயும் பாத்தீங்கன்னா, கிழக்கு நோக்கி அந்த பால் பொங்குனது, அந்த பொங்கலோ பொங்கல் அது பொங்குறது அப்படின்னு சொன்னா சகல ஐஸ்வர்யமும் உண்டு. அதே போல வடக்கு திசை நோக்கி சகல விதமான நன்மையும் அந்த குடும்பத்துல மேலும் மேலும் சகல வளத்தையும் தரக்கும். எல்லா பக்கமும் நல்லா பொங்கி வழியுறது அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு ஆனந்தம், பேரானந்தம் வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஒரு சந்தோஷம். சோ அந்த பொங்கல் பொங்கி வரத்துக்கும் சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. சில பேர் குழவை போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பொங்கல் பொங்கி வரும்போது சில கிராமப்புறங்கள்ல எல்லாம் பழக்கம் உண்டு குழவை போடுறது அப்படிங்கிறது. பொங்கல் பொங்கி வரும்போது இன்னைக்கும் சில கிரகப்பிரவேச வீட்டுல எல்லாம் பார்த்திருக்கேன். சில இடத்துல பால் பொங்கி வரும்போது இன்னைக்கு அந்த கிராம இது விடாம இன்னைக்கு செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இருக்கான்னு தெரியல, ஆனா இருந்தது. அடுத்ததாக மறுநாள் நமக்கு மாட்டு பொங்கல் 16/1/2026 மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்றது. அதாவது பசு, காளை மாடு, இதெல்லாம் அந்த மாடு வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். மாடை சுத்தமா குளிப்பாட்டி, மாடை பாத்தீங்கன்னா வருஷம் 365 நாளும் அதை மேய்ச்சலுக்கு எடுத்து போறோம், அவ்வளவு சுத்தம் பண்ணி. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதெல்லாம் சகிச்சு அந்த மாட்டை சுத்தம் பண்ணி பசும்பால் கறந்து அது 4 இடத்துல கொடுத்து, ஒரு விவசாயி ஒரு பசு வச்சிருக்கிறவங்க அவ்வளவு அதுல சிரமங்கள் இருக்கு. சும்மா சின்ன விஷயம் கிடையாது. ஒரு கோபூஜை பண்றது, ஒரு பசுவை பாதுகாக்கிறது, ஒரு பூஜை பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமானது. அப்ப அந்த மாட்டு பொங்கல் அந்த வருஷத்துல ஒரு நாள் அந்த பசுக்கு அவன் செய்யறது அவன் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா புதுசா கயிறு, அதுக்கு அலங்காரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். அதுக்கு திருஷ்டி இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் கயிறுலாம் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல எல்லாம் நிறைய 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 நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாட்டுக்கு பொங்கல் வைத்து அதை மாட்டுக்கு கொடுப்பாங்க. இலையில வச்சு பசுக்கு கொடுக்கிற பழக்கங்கள்லாம் உண்டு. அது நம்ம எந்த நேரத்துல நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சில பேர் காலையில செய்யறவங்க இருப்பாங்க. 7:30-9 காலையில செய்யலாம். 9:10 காலையில செய்யலாம். மதியத்துல செய்யற மாதிரி இருந்தா 1:30 இருந்து 2:30 செய்யலாம். செஞ்சால் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல செய்யறவங்க 6:30 இருந்து 7:30 இதெல்லாம் நல்ல நேரமாக இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்தீர்களானால் உங்களுக்கு அடுத்தடுத்து நற்பலன்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க செய்யணும். அடுத்தது காணும் பொங்கல் சொல்லுவாங்க. சில பேர் இந்த கணு பொங்கல்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணன் தம்பி எல்லாம் கூடி நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்கள் கணு வைக்கிற பழக்கம்ங்கிறது சில குடும்பத்துல உண்டு. அந்த பாட்டு பாடி அந்த கணு பழையது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு. சில ஊர்கள்ல அதுவும் பழக்கம் உண்டு. பொங்கும் திசை, அதாவது எந்த திசை நோக்கி பொங்குறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு. கிழக்கு திசை நோக்கி பொங்கினால் ஐஸ்வர்யம் கிட்டும். நல்ல ஐஸ்வர்யமும் அந்த குடும்பத்துல பந்த பாசமும் அதிகரிக்கும். அமோகமாக இருப்பார்கள். வடக்கு திசை நோக்கி அந்த பாலானது பொங்குறது அப்படின்னு சொன்னா தெய்வ கடாட்சம் சொல்லுவாங்க. தெய்வ கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க. வடக்கு திசை என்னைக்குமே குபேர சம்பத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தெற்கு திசை நோக்கி, அதாவது எடுத்த உடனே அந்த தெற்கு திசை நோக்கி அது இதாருது அப்படின்னு சொன்னா முன்னோர்களுடைய ஆசிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் ஆசி மூன்றாவதாக. உங்களுக்கு எது முதல்ல வருதுங்கிறத நீங்க பாத்துக்கணும். முன்னோர்கள் ஆசி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு திசை மத்தியமம் சொல்லுவாங்க. மேற்கு திசை மட்டும் மத்தியமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திசைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்குண்டான பலன்களை ஞாபகம் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பால் எப்படி பொங்குறதோ அதுக்கு படி நீங்க செய்தீர்கள்னா உங்களுக்கு சரி. அப்ப இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வர நீங்கள் அமோகம் அந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே போல மகிழ்ச்சியோடு நீங்கள் அந்த பொங்கல் திருநாளை வரவேற்று பொங்கல் திருநாளை கொண்டாடி அனைவரும் இன்புற்றிருக்க சிறப்போடு வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். சுபம்.